ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் அவங்க சேஸ் பைலட். இவன் தான் அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி லடாக் தான் வந்து போகிறோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணாரியம்மன் கோயில் முன்னாடி வந்து இருக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய எடுத்தேன். ஸோ எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதனால வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருந்தால் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்து போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் திம்பம் வந்து ஏற போகிறோம். ஏறிட்டு அந்த மினி லடாக் வந்து போகிறோம். வந்து மினி லடாக் வந்து போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தி வந்தது வந்து பேசிகிட்டே வந்தோம். ஸோ அதை எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இதெல்லாம் ரைடில் வந்து இருக்கிறது தான். ஸோ இதுக்கெலாம் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து 1 hour 14 minutes வந்து காமிக்குது. நம்ம போயிட்டே பேசுவோம். ஆனால் நல்லதாக பேசிட்டு வந்தேங்க. பயங்கரமாக பேசிட்டு வந்தேன். ஸ்பீடாலாம் ஓட்டிகிட்டு வந்தேன். சரி ஓகே. பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி செக் போஸ்டாட்ட வந்துருக்கு. ஏய் ஸ்டார்ட் லக்ஷ்மி ஸ்டார்ட் அந்த மாதிரி இருக்குங்க. சை. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா புலி படம் போட்டது. இங்கெல்லாம் நிப்பாட்டவே விட மாட்டாங்க வண்டியை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கேருந்து 1 hour 12 minutes. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டெருமை தானே. என்னடா என்ட்ரியில் இதெல்லாம் பார்க்குற பயங்கரமாக இருக்கு. நான் ஆக்சுவலாக அது பார்க்கவே இல்லை. திடீர்னு ஏதோ வர மாதிரி இருந்துச்சா, திடீர்னு பார்த்தா காட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கெல்லாம் அப்படியே நல்லா அலாசி பார்த்துக்கிட்டே போனேன்னு வைங்களேன், மேபி புளியை கூட பார்க்கலாம். இங்கே ஒரு டைம் இங்கே புளியெலாம் வந்திருக்குங்க, நிறைய டைம் வந்திருக்கு. இந்த இந்த வரும்போது ஒரு ரோடு இருந்திருக்கும். அங்கெல்லாம் வந்து புளி வந்து அட்டகாசம் பண்ணி இந்த மாடெல்லாம் அடித்து கொண்டு இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணுச்சு. ஸோ புளி பார்க்கலாம். பட் பார்க்கறது பிரச்சனை இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் உயிரோடு இருந்தால் சரி, நம்ம யூடியூப் சேனலில் போட்டு நம்ம பப்ளிசிட்டி ஆகிடலாம். பட் எடுக்கும் போதே நம்மளை கம்யூனிட்டின்னு என்ன ஏது எதுக்கு ஏறும்போதே அவசகுணமாக பேசிக்கிட்டு. சரியான டேஞ்சர் ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கர்நாடகாக்குள்ளே வந்து இருக்குங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த டிபெட்டியன் டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ சரியான ஹைட்டான ஸ்பீட் பிரேக்கராக போட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்பல்ஸ் வந்து அப்படியே விட்டா குதிச்சுட்டு போயிடும். பட் என்னென்னா தூக்கி வீசுமா, நம்ம வேறு சார்ஜ் போட்டிருக்கோம் கேமராவுக்கு. ஸோ அதனால் இல்லைன்னா அந்த பின்னு வந்து வரும். நீங்களே ஏதோ புளி துறக்குது நல்ல ஸ்பீடாக கூட ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நிப்பாட்டி தான் போகிற மாதிரி இருக்குது. சின்ன ஸ்பீட் பிரேக்கர்னா கூட சரி அப்படியே தாட்டி விட்டு போயிடலாம். இது பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச தூரம் போனோன்னா வந்து பெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த திங் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ஏறுற மாதிரி இருக்குங்க. இப்போது ஊட்டி குன்னூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏர்பின் பெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ஏர்பின் பெண்ட் வர மாதிரி இருக்குங்களா. இது அப்படி இல்லை, ஒன்று ஏறு அடுத்தது இன்னொன்று அப்படி தான் இருக்கும். அதனால தான் இது ரொம்ப ரிஸ்க்குன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இன்கேஸ் இங்கே ஏறும்போது ஒரு வண்டியே ஆஃப் ஆகிடுச்சுன்னு வைங்கன்னா, வண்டி பின்னாடி வந்துடும். எப்படி சொல்ல, வண்டி ரிப்பேர்னால் வந்து அந்த ஆல்பின் பெண்ட்லேயே நிப்பாட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும். கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டலாம், அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் தள்ளி நிப்பாட்டினீங்கனாலே ஆல்பின் பெண்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 4 பெண்டு அந்த மாதிரி சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்து போச்சு, போகும்போது தெரியும், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரீப்பாக ஏறுங்க இந்த பெண்டு, அதனால தான் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பஸ்ஸு, இது பாருங்கள் தமிழ்நாடு பஸ்ஸு. இன்னொரு ரெட் கலரில் ஒரு பஸ் வரும், கர்நாடகா பஸ்ஸு. ஸோ அது நல்லா பயங்கரமாக ஓட்டுவாங்க.
ஏன்டா இப்படி ரோட்டில் எச்சிட்டு போகிறீங்க? அதனால் அந்த ரெட் கலர் பஸ் வருதுங்களா, அதெல்லாம் வந்து கர்நாடகா பஸ்ஸு. பஜ்ஜி சி ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குல்ல, இல்லை கர்நாடகா பஸ்ஸு. நல்லா சூப்பராகவே பேசினாங்க போன டைமுக்கு முந்தின டைம். அதே மாதிரி இந்த டைமும் லக்கு இருந்துச்சுன்னா ஏதோ சூப்பர் பைக்கை வந்து பார்க்கலாம். 2 பேரும் நல்லா பேசினாங்க, ஜாலியாக தான் இருந்துச்சு. 2 பேருமே வந்து iPhone 13 Pro Max வச்சுருந்தாங்க. அப்போ 14 வந்து ரிலீஸ் ஆகல, 13 Pro Max. அதுக்கப்புறம் வந்து Insta360 X2 வச்சுருந்தாங்க. வேறு என்ன, அவ்வளோதான். அப்புறமா 2 வண்டியிலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபாக் லேம்ப்ஸ் மாட்டிருந்துச்சு. இது பேனியர் பாக்ஸ் போட்டிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகுது பிள்ளைங்க. ஸோ மொத்தம் 27 ஏர்பின் பெண்டு, அதில் 3வது ஏர்பின் பெண்டு நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். ரோடு போடுறாங்க, செம்மையான விஷயம். அதே மாதிரி அந்த ஜிஎஸ் முன்னாடி நம்ம வண்டி நிற்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குட்டி குழந்தையாட்டம் இருந்துச்சுங்க நம்ம வண்டி. ஏன்னா நம்ம வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற வண்டியோட நின்றுச்சுனாலே கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஆனால் நம்ம வண்டியோட ஹைட்டு வெயிட் அப்படி. அந்த வண்டி முன்னாடி நின்னோன்னே ஏதோ எப்படி சொல்ல, புலிக்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டி நிற்க வச்ச மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே அது பூனைக்குட்டி தான், ஆனால் அது நம்மளை விட 1000 cc அதிகம் எல்லாமே இருந்தாலும் அது எப்படி சொல்ல, அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எனக்கே பார்த்துட்டு என்ன இவ்வளோதான் நம்ம வண்டி சைஸா அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்களே ஏய் போட்ஸ், உன்னை கட்டி விட்டால் கூட பூச்சி உன்னை செம்மையாக இருக்குங்க. அது எவ்வளோ டைம் வந்தாலும் சலிச்சே போக மாட்டேங்குது இந்த ஹில்ஸ் மட்டும். அது ஏனே தெரியல. ஒன்பதாவது பெண்டு அங்கே கீழே பார்க்கும்போது 3 தானே இருந்துச்சு, அதுக்குள்ளே 9வது பெண்டு வந்துட்டோம். இதான் உடனே ஏறிடுவாங்க. 27 ஏர்பின் பெண்டு எப்படின்னா உடனே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ ஊட்டி குன்னூர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். இங்கே ஒரு சில ஏர்பின் பெண்டு தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு. மீதி எல்லாம் சடன் ஒன்று ஏறி முடிஞ்சோன்னு இன்னொன்று ஏறுற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கண்ணே, அடுத்தது என்ன குட்டி வண்டிக்கு எதுக்குன்னு இவ்வளோ டேர்னு?
பிம்பம் இவ்வளோதாங்க, அப்படியே சட்டுன்னு ஏறிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ராசியாக என்னன்னு தெரியலைங்க. எந்த ஹில்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து மழை பெய்யுது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. நான் ரெயின் லைன் அது எதுவுமே வேறு எடுத்துகிட்டு வரல. ஸோ மழை பெய்யக்கூடாது, ஏன்னா போன டைம் மழை பெஞ்சு ஜாக்கெட் ஃபுல்லாக அப்படியே சொத தண்ணி ஆகி ஃபோனை எல்லாம் தூக்கி இதில் டாப் பாக்ஸ்குள்ளே வச்சு எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ அது பயங்கரமாக தான் இருந்துச்சு. என்ன கேமரா கீழே விழுந்து கேமராவோட லென்ஸ் ப்ரொடக்டர் உடஞ்சி எல்லாம் ரைட்டில் இருக்கிறது தான் சாதாரணம் தான். நான் உள்ள லென்ஸே போச்சுன்னு தான் நினச்சேன். பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா லென்ஸ் ப்ரொடக்டர் தான் உடஞ்சி. மறுபடியும் இன்னும் டெம்பர் ஓட்டல. இந்த டைமும் டெம்பர் ஓட்டணும். ரோட் ப்ரெசன்ஸ் தான்டா நம்ம வண்டிக்கு பயங்கரம். இன்னும் நம்ம அசாடு எதுவுமே போடலை வேறு. லைட்டா அவ்வளோதான், அசாடு போட்டாச்சு. ஸோ இப்போ பெரிய பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் மேப் வந்து சொதப்பிடுச்சு, கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஆஃப்லைன் மேப்பும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். சோழி முடிஞ்சு. இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சு தான் ஆஃப்லைன் மேப் வந்து ஏற்றிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ டே ஏன்டா இப்படி ராவடிக்கிறீங்க? இந்த வழியாக போகணுன்னு தெரியல. ஆனால் இந்த டிபெட்டியன் கோயில்னு சொல்லுவாங்களே, புத்தர் கோயில் ஆசனூர். சரி ஓகே. ஆனால் இந்த புத்தர் கோயில் எங்கண்ணா இருக்கு? புத்தர் கோயில், புத்தர் கோயில். உடையார்பாளையங்களா அது பேர்? எப்படி ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம்ண்ணா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. உடையார்பாளையம். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 35 கிலோமீட்டராமா. ஸோ டே ரெயின் ஆளுங்களாம் இருக்காங்க. ஏன்டா ரெயின் இப்படி பண்ணுற நீ? சோதிக்காதடா, சோதிக்காத. உன்னத்தான். ஐயோ ஊர் பேர் மறந்துச்சு. உடையார்பாளையம். என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ட்ராவல் பண்ணா. மாடு நம்மளே வரவேக்குது. முட்டிடாதீங்கடா. கொல்லிகள் போகுமா? 78 கிலோமீட்டர் தான். ஐயோ ஏண்டா டே. ஏங்க ட்ராவல் பண்ணுன்னா பசங்க காரில் பண்ணுங்க, பெஸ்ட்டுங்க. பைக் ட்ராவலிங் ஜாலி தான். என்ன மழை வெயில் இதெல்லாம் பார்த்து பக்கமாக இருக்கும். ஆனால் அது என் ராசி என்னன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் மழை வந்துக்கிட்டே இருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியாட்டா, சிங்கம் புலியெலாம் வரும் போலட்டா.
பாருங்களேன். சரி, அப்படியே கிளைமேட்டு ஏறும்போது ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, கீழே இறக்கத்தில் ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, இப்போ ஏறணுன்னு ஒரு கிளைமேட் ஆகிருச்சு. கட்டவலை என்ன சொல்லுவாங்க, ஒரு வண்டி பாசிங்ல நம்ம வண்டி மட்டும்தான் போகுது. ஐயோ ஐயோ, சோலோ ட்ராவல் பெஸ்ட்டுங்க. அப்படியே திரப்பி மாதிரி இருக்கும் சோலோ ட்ராவல். ஆனால் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஃபோன் எடுத்து உள்ளே வைக்கணும், ஏன்னா மழை பெய்யுது. ஃபோன்லேருந்து தண்ணியாக வடியுது, அவ்வளோதான். அதுவும் மழையில் நனைய தான் போகுது, டாப் பாக்ஸ்குள்ளே வச்சாதான் நனையாது. ஆனால் நான் என் வண்டிக்கு பண்ண ஒரு உருப்படியான விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடே எமர்ஜென்சி ஃப்ளாஷு. போடு, 4th கீழே போட்டால் ஓட்டிகிட்டு இருக்கேன். உடையார்பாளையமா? ஐயோ, யாருமே இல்லை, எங்கத்த கேட்க. இருக்க இடம் எல்லாரும் வந்து விசிட் பண்ணணும், பட் கூகுள் மேப்பை மட்டும் நம்பி வராதீங்க. முப்பத்தி 3 கிலோமீட்டர் நாங்கள், எனக்கு தெரிஞ்சு இதே ஜாலியாக தான் இருக்குது. பார்ப்போம், எங்கே ஆள் இருக்காங்களோ கரெக்டுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே போவோம், தப்புன்னு சொன்னாங்கன்னா அப்படியே மறுபடியும் போயிட்டு மறுபடியும் இதே வழியாக ரிட்டர்ன் வந்துடும். தேங்க்ஸ்ண்ணா. கரெக்டு தான் டி மாப்பிளே, 15 கிலோமீட்டர் அந்த வே. அந்தியில் வேணும். அப்பா இப்போ தாண்டா நல்லா இருக்கு, நல்லா ஜில்லுன்னு மழை அடிச்சுட்டு அப்படியே வெயில் அடிக்கும் போது நல்லா இருக்கு, இதமா இருக்குங்க. போ, உன்னை நம்பினா அது கூகுள் மேப் மேலேயும் தப்பு இல்லை. அது என்னன்னா, நான் பண்ண பெரிய தப்பு இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கூகுள் மேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஆஃப்லைன் மேப் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருந்தேன், பட் அது வந்து காமிக்கலை, ஏன்னு தெரியல. அப்பா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் ஜம்முன்னு இருக்குங்க. ஜம்முன்னு மீன்ஸ் எப்படி சொல்ல, வெயில் கொஞ்சம், ரோடு வந்து எப்படி சொல்ல, ஆள் நடமாட்டம் இருக்குது. யானையெல்லாம் இங்கெல்லாம் பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். வராதுன்னெலாம் கிடையாது, எங்கே காட்டுக்குள்ளே வந்துட்டு யானை வராதான் அப்படிலாம் இல்லை, யானை எல்லா இடத்துலையும் தான் வரும்.
பட் இது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ சாதா ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கே அந்த இதெல்லாம் சரியான நல்லுதான். புலி வந்தால் கூட தெரியாதுங்க. அந்த மரமாக இருந்துச்சுல, அங்கெல்லாம் புலி வந்தால் கூட தெரியாது. ஏதோ திடீர்னு வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். இது கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மழையாக இருக்கா, இதுக்கெல்லாம் வராது. அதெல்லாம் முன்னாடி பஸ்ஸு போகுது. அவ்வளோதான்டா. என்ன பஸ்ஸு? இது கொலிகள் போகிற பஸ்ஸு. பண்ணாரி கொலிகள். இந்த கொலிகள் போகணுங்க அடுத்த டைம். கேட்க நல்லா இருக்கு. எல்லா மலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது பெரிய வித்தியாசமும் இல்லை. அந்த எப்படி சொல்ல, மழைனாலே அது சும்மா ஒரு வீழ்ச்சியாக ஏதாவது. என்ன ஒரு எட்டி பார்க்குறாரு. கண்டக்டர் அவரு என்னடா தலை மட்டும் தெரியுது அப்படி. ஸோ அதான் எல்லா ஹில்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அங்கே இருக்க கிளைமேட், அப்புறமா வந்து எப்படி சொல்ல, அந்த ரோடு, அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ஊர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு அவ்வளோத்துக்கு இல்லை. இப்போ எனக்கு எப்படின்னா ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டே போகணும். இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப எனக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புனா ஜாமுன்னு அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டன். நான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற பர்சன் தான். இந்த எனக்கு வந்து எப்படின்னா ஊர் சுற்றி பார்க்கணுன்னு தான் பிடிக்கும். அதாவது எப்படின்னா எப்படி சொல்ல, அங்கேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஏதோ மியூசியம்னா சுற்றி பார்த்துட்டு உடனே கிளம்பலாம் அந்த மாதிரி. இது சோலோவாக போனால் ஓகேங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனால் அதெல்லாம் ஆகாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஸோ அதனால் வந்து நான் சோலோவாக போனால் இந்த மாதிரி தான் போவேன், சுற்றி பார்ப்பேன், டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருப்பேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி போனால் எனக்கு ஒரு எப்படின்னா எனக்கு அப்படியே அந்த வண்டியிலே உட்காந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல போனால். கண்ணார்கரைன்னு ஒரு ஊர் வந்திருக்கு. ஆனால் இந்த உடையார்பாளையம் எப்படின்னா போகணும்? எவ்வளோ கிலோமீட்டர்ண்ணா? 15ங்களா? ஸோ இவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அந்த 2 கிலோமீட்டர் பையா அந்த மாதிரி 15 கிலோமீட்டர் அங்கே கேட்கும்போது அவரும் 15ன்னாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் 15ன்னாரு. இங்கே இவங்களும் 15ன்றாங்க. ஓகே, இவங்க ஊர்க்காரங்க, எங்களுக்கு தெரியும். செமையாக இருக்கடா. சி ஆடா, இங்கே என்னத்தை பார்த்தாலும் ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கு. ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒரு மானை கூட பார்க்கலைங்க. மானு பார்க்கல. அதுக்கப்புறம் யானை வேண்டாம், மானு குரங்கு வேணால் பார்த்தோம். இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல, சரியான இப்படி தூக்கி வீசுதுங்க வண்டியவே. நல்ல ஸ்பீடெல்லாம் விட்டோன்னா அப்படியே வண்டி வீசுது. 3 டைம் ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே சரி போயிடும் பார்த்தா அது தூக்கி வீசுது. அண்ணே பயங்கரமாக ஓட்டனே. லைட்டாக மழை பெய்யுதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர்? செக் போஸ்ட் வந்துருக்கு. உடையார்பாளையம் அந்த புத்தர் கோயில், கோயம்புத்தூர்.
ஸோ கைஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இங்கே டைகர் ரிசர்வில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் யூடியூப்பில் போடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து அவர் நல்ல விதமாக தான் சொன்னார். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து புத்தர் கோயில் போகிறத மட்டும் அங்கே, அதாவது அந்த உடையார்பாளையம் அங்கே போயிட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப பொலைட்டாக வந்து சொன்னனால அவர் வந்து டெலீட் பண்ணி எதுவுமே சொல்ல, வீடியோ எடுக்காதீங்க, எடுத்திங்கனாலும் போடாதீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து விலாகுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு போட மாட்டேன் மோஸ்ட்டாக, அந்த இங்கே இந்த பேசுறது மட்டும் அப்படியே எடுத்து போட்டு அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த புத்தர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விலாக் கண்டினியூ பண்ணலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இங்கே ஒரு செக் போஸ்ட் வந்து இருந்துச்சு. எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உடையார்பாளையம் போகிறேன் அப்படின்னா சரி ஓகே போய்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுற அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இது வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து கர்நாடகா போலீஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ரிசர்வ் ஏரியா கொஞ்சம் தாண்டி, அதாவது இந்த கிராமம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏரியா. இப்போ இடம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் உடையார்பாளையம் எப்படின்னா போகணும்? எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 4 கிலோமீட்டர். சரி ஓகே, தேங்க்ஸ். ஸோ உடையார்பாளையம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ இவர் தான் 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு, இவர் 15ன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், ரவுஸாக இருந்திருக்கும். ஆனால் 3 இடத்துலையுமே 15 சொன்னாங்க. எனக்கே டவுட் ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் நம்ம 15 கிலோமீட்டர் ஓட்ட முடியலையே அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க. இந்த புத்தர் கோயில் எப்படி இங்கே வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாம் வந்து சைனா அண்டு புத்திஸ்ட் அவங்களெல்லாம் வந்து ஒரு எம்பையர் தான் வந்து ஆண்டுட்டு வந்தாராமா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அவங்கக்கிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டு புத்திஸ்ட் மட்டும் தனியாக வந்துட்டாங்கம்மா. ஸோ தனியாக வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சைனாவுக்கு வந்து அதை பிடிக்காமல் 1950 வந்து ஒரு போர் வந்து புத்திஸ்ட் இந்த கம்யூனிட்டி மேலே வந்து இது பண்ணாங்களாமா. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு சில பேர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் மொத்தம் 29 கண்ட்ரீஸில் வந்து இந்த புத்திஸ்ட் பீப்புள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் வில்லேஜ் வந்து கொடுத்து அவங்கள வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதில் வந்து இந்த ஏரியாவும் வந்து ஒரு இடம், இந்த உடையார்பாளையம் அங்கே வந்து இருக்குது. இங்கிலீஷ்லேயே போடலடா அவுட்டு ஆர்கிடெக்சர். ஆனால் உடையார்பாளையம் எப்படின்னா போகணும்? உடையார்பாளையம் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரிங்க, சைனா ஒரே எம்பையர் வந்து ஆண்டார். அவர் வந்து அவர்கிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டு வந்து சைனா மறுபடியும் சண்டை போட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எப்படி நம்மளும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங் தான். ஸோ அங்கே தெரியுது பாருங்க, அதான் இங்கே புத்தர் கோயில். இந்த கோல்டன் கலரில் இருக்குது. எவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு என் கண்ணில் தெரியுது. இடம் ஓகே. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, இந்த லடாக் ஃப்ளாகு அதெல்லாம் வந்து இருக்குமாமா. சரியான மேடுங்க, பார்த்தா தெரியல. நானும் எப்படா போகணும், இது இல்லை இப்படி தான் நினைக்கிறேன். கேட்போம். ஸோ இங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லடாக் ஃப்ளாக்லாம் வந்து கட்டிட்டாங்க. ஸோ மேலே போ. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த லடாக் ஃப்ளாக் அந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க. பத்னே அந்த இது. ஸோ இதான் வந்து வில்லேஜ். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து டெம்பிள் இல்லை, இது டெம்பிள் மாதிரி ஒரு இடம். டெம்பிள் எவ்வளோ தூரம்ண்ணா? புரியல. சரி ஓகே.
சூப்பராக இருக்குடா. பயங்கரம். வீடெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது என்னன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கு. எங்கடா ஓப்பனிங்கே காணும் கோயில். மறுபடியும் இறங்குது. இருக்கு அந்த உச்சியில் இருக்க பாருங்க. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. சொல்லப்போனால் வீட்டில் இருந்து எல்லாமே வந்து அவங்க அந்த ஒரு மாதிரி கலர் தீம் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்களேன், இந்த இதெல்லாம் வந்து இதில் தான் இருக்குங்க. இந்த லடாக்லலாம் வந்து பார்த்துருக்கேன். இப்போ இங்கே பார்க்குறேன். ஸோ சரியான மேடுங்க. போடா போடா போடா. இது சரியான மேடு. ஆக்சுவலாக வீடியோவில் கண்டிப்பாக தெரியாது, மேடு போக தெரியாது. சாதா ரோடு மாதிரி தான் தெரியும். இப்படி இருந்துச்சு மேடு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வில்லேஜஸ்லாம் வந்துருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஏபிசிடின்னு வந்து நேம் பண்ணியிருக்காங்கங்க. இதுதான் டெம்பிள்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க என்ட்ரன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக வந்து டெம்பிள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஏன் டெம்பிளா? அதுவும் டவுட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதான் டெம்பிள்னு நினைக்கிறேன். பட் உள்ளே போகிறக்கு வழி இல்லையே. இல்லை, இங்கே இருக்கு. எதை பார்த்தாலும் கோயில் மாதிரியே இருக்கிறாடே. ஸோ இங்கே இதுதான் டெம்பிள்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். எடுப்போம், யார் கேட்பா. வண்டி அலோடா? அலோடு தான். சூப்பராக இருக்குங்க. ஓகே ஓகே. பாருங்க சாமிட்டிங்கன்னா நம்ம வந்து வண்டியை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு. நோ ப்ராப்ளம், நீங்கள் ரைட் மட்டும் பண்ணாதீங்க, திரும்பி இப்படியே போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஏதோ சொல்லுவாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் எடுப்போம். தான் வந்து இடம் பாருங்களேன். அதுவும் சாங்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த ட்ரம்பெட்டில் ஊதி சூப்பராக இருக்குது. ஸோ பர்மிஷன் கேட்டு நம்ம வண்டி இங்கேயே கொண்டாந்தாச்சுங்க. பாருங்கள், இதுதான் தம்ப்நெயில் பிக்காக வைப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மழை பெய்யுது, மறுபடியும் நம்ம வேறு போகணுமா? அந்த முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும். அது எப்படி வரதுன்னு தெரில, பார்ப்போம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெரிய உருண்டை இங்கே பார்த்தேன். ஸோ இது ஒன்று புறா. இதெல்லாம் வந்து இந்த சுற்றி விடுவாங்கள்ல, அதுங்க. இதெல்லாம் எத்தனை பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான மழை. அருமையில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. கையிலேருந்துலாம் தண்ணி ஊற்றுது. அந்த மாதிரி நடந்துட்டேன். ரெயின் லைனர் கொண்டு வரலன்னு சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு, சிறப்பான மழை. ஸோ நம்ம அப்படியே ரிட்டன் கிளம்பும். இன்னும் ரொம்ப நேரம் இருக்க வேணாம். இதெல்லாம் இடத்த பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சரியான மழை. ஸோ கேமரா SD கார்டு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதோட vlog வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பை, see you. அடுத்து அங்கே ரோட் பிளாக்கே ஆகிடுச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ கருமம்.